வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப கலக்கலான எம்டி சால்னா பார்க்க போகிறோம். எந்த ஒரு சிக்கனும் மட்டனும் வெஜிடபிளும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி சால்னா செய்ய போகிறோம். சால்னா செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை எடுத்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பட்டை கொஞ்சம் எடுத்திருக்கேன், லவங்கம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், சோம்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஜீரகம் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். முந்திரி ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னாச்சி முக்கு, அன்னாச்சி பூ, ஜாதி பத்திரி தலா 1 எடுத்திருக்கேன். இஞ்சி 1 இன்ச்சு எடுத்திருக்கேன். பூண்டு 1/2 பூண்டு எடுத்திருக்கேன். நல்ல ஒரு 3 பத்தை தேங்காய் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கல்பாசி 1 கிராம் போல் கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு பிரிஞ்சியில் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஆர்டினரியாக யூஸ் பண்ணக்கூடிய மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப, தண்ணி தேவைக்கேற்ப. வாங்க நம்ம இப்போ ப்ராசஸ் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் நான் நல்ல ஒரு 2.5 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜீரகம், மிளகு சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கல்பாசி ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற தேங்காயை ஆட் பண்ணிடலாம். பட்டை, லவங்கம், சோம்பு ஆட் பண்ணலாம். முந்திரி ஆட் பண்ணலாம். லாஸ்ட்டாக நம்ம ஜாதி பத்திரி, அன்னாச்சி முக்கு, அன்னாச்சி பூ ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டலாம். நல்லா வதங்கட்டும். நம்மளுக்கு வெங்காயம், தக்காளி நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். அடுப்பை அணைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். அடுப்பை அணைச்சிட்டு தான் சேர்க்கணும். நல்லா கலந்து விட்டுடலாம். இது நம்ம ஃபேனில் வச்சிடலாம். ஃபேன் காற்றுக்கு அடியில் நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கோர்ஸாக நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக பண்ண தேவையில்லை. ஸோ பாருங்கள், சேம் பாத்திரத்தில் நான் 1 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்ச ஒரே ஒரு பே லீஃப் ஆட் பண்ணிடலாம். பே லீஃப் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன். நான் சால்னாக்கு நம்ம எல்லாம் வதக்கின இன்க்ரீடியன்ஸை அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சால்னா நம்மளுக்கு திக்காக தான் இருக்கணும். சால்னாக்கு தேவையான உப்பு நம்ம இப்போ தான் சேர்க்க போகிறோம். ஸோ நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். சால்னா நம்மளுக்கு நல்லா கொதிக்கிட்டு பிளெயின் சால்னா அப்படிங்கிறதுனால ரொம்ப கொதிக்க தேவையில்ல. ஸோ நான் பாருங்கள் கொஞ்சமான தண்ணி விட்டுருக்கேன். நல்லா ஒரு சுத்தரும் கொதி வரத்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், சால்னா நம்மளுக்கு நல்லா கொதிச்சிடுச்சு. ரொம்ப கொதிக்க வர தேவையில்ல. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துட்டு நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். ரொம்ப சுவையான எம்டி சால்னா, அதாவது பிளெயின் சால்னா உங்களுக்காக வேண்டிய நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த பிளெயின் சால்னாவை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. நன்றி.